இசை என்பது மனிதர்களாலோ பறவைகளாலோ அல்லது செயற்கையான இசைக்கருவிகளாலோ மட்டும் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பெரும் பாலைவனத்தின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான மணல்மலை நாள்தோறும் இரவு நேரங்களில் விசித்திரமான ஒலியுடன் பாடுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்பகுதியில் நள்ளிரவு வேளையில் எவருமில்லாத சூழலில் ஒரு பெரும் உடல் இசைக்கருவியை யாரோ மீட்டுவது போன்று, சில நேரங்களில் ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலின் எச்சரிக்கை ஒலி எழுவதைப் போன்று ஒரு பேரொலி அந்த மலையிலிருந்து புறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த விந்தியான ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதனை நேரில் கண்ட பயணிகள் இந்த மலைக்குள் ஏதோ ஒரு மந்திரிக சக்தியோ அல்லது தீய ஆற்றலோ மறைந்திருக்கிறது என அச்சமடைந்து ஓடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலரோ இந்த மணல் மலை ஓரிடத்தில் நிலை பெறாமல் நகரும் தன்னை கொண்டதென்றும் கூறுகிறார்கள். உலகளாவிய அறிவியல் அறிஞர்களுக்கே பெரும் சவாலாக விளங்கும் கஜகஸ்தான் நாட்டின் இந்த பாடும் மணல் மலை பற்றிய முழுமையான ரகசியங்களைத்தான் இன்றைய பேர்தேடியில் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். இதிலிருந்து வெளிவரப்போகும் சில உண்மைகள் உங்களை உறைந்து போகச் செய்யும். முதலாவதாக, இந்த மலை எங்கு அமைந்துள்ளது, இதன் கட்டமைப்பு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தான் நாட்டில் அமைந்திருக்கும் அல்டின் எமல் எனப்படும் தேசிய பூங்காவின் மையப்பகுதியில் தான் இந்த விசித்திரமான மலை இருக்கிறது. பொதுவாக பாலைவனங்களில் காணப்படும் மணல் மேடுகள் பலத்த காற்று வீசும் பொழுது கலைந்து உருமாறிவிடும். ஆனால் இந்த மலை பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே இடத்தில் தனது வடிவத்தை மாற்றிக்கொள்ளாமல் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இதன் நீளம் மட்டும் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர்கள் ஆகும். இதன் உயரம் 15 மீட்டர்கள். அதாவது 40 மாடி கட்டிடம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குமோ அவ்வளவு பெரிய மலை இது. இந்த மலைக்கு அருகில் இலி எனப்படும் நதி ஒன்று ஓடுகிறது. அந்த நதியிலிருந்து வீசும் சுழல் காற்று இம்மலையில் உள்ள மணல் துகள்களை எப்போதும் குறிப்பிட்ட திசையிலே குவித்து வைக்கிறது. பகல் பொழுதுகளில் இந்த மலையை காண்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அழகான தங்க நிறத்தில் ஒளிரும். ஆனால் கதிரவன் மறைந்து இரவு பொழுது தொடங்கும் போதுதான் இந்த மலையின் உண்மையான விஸ்வரூபம் ஆரம்பிக்கிறது. அந்த பாலைவனமே அதிரும் அளவுக்கு ஒரு விசித்திரமான ஓசை இம்மலையிலிருந்து கிளம்பும். அந்த ஒலி பல கிலோமீட்டர் வரைக்கும் எதிரொலிக்கும். அறிவியல் பூர்வமான காரணங்களுக்குள் செல்வதற்கு முன்பாக அப்பகுதி வாழ் மக்கள் இந்த மலையை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். ஏனெனில் முன்னோர்கள் வாய் வழியாக கூறிய கதைகளுக்குள் பல வரலாற்று ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். முதலாவது கதை உலகையே நடங்கச் செய்த மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கான் பற்றியதாகும். 13ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கானும் அவரது பிரம்மாண்ட படைகளும் இந்த பாலைவனத்தை கடந்து செல்லும் போது அவரது முதன்மை தளபதிகளும் போர் வீரர்களும் இங்கு போரிட்டு மடிந்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் உடல்கள் இந்த மணல் மலைக்கு அடியில் தான் புதைக்கப்பட்டுள்ளனவாம். இரவு நேரங்களில் செங்கிஸ்கானின் ஆன்மாவும் அவனது வீரர்களின் ஆன்மாவும் மீண்டும் போருக்கு தயாராவது போல் தங்களின் வீரக்கதைகளை பேசும் சத்தமே இந்த ஓசை என்று அந்த நாட்டு மக்கள் இன்றும் அச்சத்துடன் நம்புகிறார்கள். மற்றொரு சுவாரஸ்யமான கதையும் இங்கு நிலவுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகை அழிக்க நினைத்த ஒரு கொடூரமான அரக்கன் இந்த வழியே பறந்து சென்றானாம். அப்போது இறைவன் அவனது பேராற்றலை எல்லாம் பறித்து அவனை இந்த மணல் மலைக்குள் சிறை வைத்து விட்டாராம். அந்த அரக்கன் இம்மலையிலிருந்து தப்பிக்க முடியாமல் கோபத்தில் கதறும் சத்தமும் தூக்கத்தில் அவன் வெளிப்படுத்தும் பெருமூச்சும் தான் இந்த ஒலி என்று அங்கு வாழும் நாடோடி மக்கள் கூறுகிறார்கள். இத்தகைய கதைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு உண்மையான காரணங்களை கண்டறிய அறிவியல் விஞ்ஞானிகள் களத்தில் இறங்கினார்கள். அப்படி என்றால் உண்மையில் இங்கு ஏதேனும் ஒரு தீய சக்தி உலா வருகிறதா என்று கேட்டால் அறிவியல் விஞ்ஞானிகள் இம்மலையை பல ஆண்டுகளாக தீவிரமாக ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் கண்டறிந்த உண்மைகள் உண்மையில் வியப்புக்குரியவை. அறிவியலாளர்களின் கூற்றுப்படி இம்மலையில் உள்ள மணல் ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. இதில் சிலிக்கா எனப்படும் தாது பொருள் மிக அதிக அளவில் நிறைந்துள்ளது. அது மட்டுமன்றி இந்த மணல் துகள்கள் யாவும் மிக கச்சிதமாக கோள வடிவத்தில் ஒரே அளவாக காணப்படுகின்றன. பகல் பொழுதில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மணல் துகள்கள் முற்றிலும் உலர்ந்து விடுகின்றன. மாலை வேளையிலோ அல்லது இரவு பொழுதிலோ பலத்த காற்று வீசும் பொழுது மலையின் உச்சியில் இருக்கும் மணல் சரிந்து கீழ் நோக்கி நகரத் தொடங்குகிறது. அப்படி கோடிக்கணக்கான மணல் துகள்கள் ஒன்றுடன் ஒன்று அதிவேகத்தில் உரசும் பொழுது அங்கு ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. இந்த அதிர்வே காற்றில் பரவி நமக்கு பாடுவதைப் போன்ற ஒலியை தருகிறது. மணல் எவ்வளவு தூரம் சரிந்து விழுகிறதோ அவ்வளவு வேகமாக ஒலியின் அளவும் அதிகரிக்கும். சில நேரங்களில் நிலநடுக்கம் ஏற்படுவதைப் போல இந்த மலையே அதிரும் என்று அறிவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர். ஆனால் இங்குதான் ஒரு பெரும் புதிர் நீடிக்கிறது. உலகெங்கிலும் எண்ணற்ற பாலைவனங்களும் எத்தனையோ மணல் மேடுகளும் உள்ளன. ஆனால் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட மலையில் மட்டும் இவ்வளவு துல்லியமான இசை வடிவிலான ஒலி எழுப்புகிறது என்பது
இன்று வரை அறிவியல் உலகத்தால் முழுமையாக விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. அது மட்டுமன்றி இந்த மலையை நகரும் மலை என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் கடுமையான பாலைவன புயல் வீசும் பொழுது இதன் சில பகுதிகள் இடம் மாறுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் இதன் ஒட்டுமொத்த அடித்தளமும் கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது. இயற்கை நமக்கு முன்னால் எத்தனையோ ரகசியங்களை புதைத்து வைத்துள்ளது. அதில் இந்த கஜகஸ்தான் பாடும் மணல் மலை மிக முக்கியமான ஒன்றாகும். அறிவியல் இதை காற்று மற்றும் மணலின் உராய்வு என்று கூறினாலும் நள்ளிரவு வேளையில் இந்த பாலைவனத்தில் தனியாக நிற்கும் பொழுது அந்த ஓசை நமக்குள் ஒரு அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் உருவாக்குவது மறுக்க முடியாத உண்மை. இந்த மலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது வரும் இயற்கையின் விந்தையா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் மர்மமான ஆற்றல் மறைந்திருக்கிறதா? உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். இதே போன்ற விசித்திரமான உண்மைகளுடன் அடுத்தடுத்த வேர்தடியில் உங்களை சந்திக்கிறேன். இதே போன்ற விசித்திரமான பல மர்மமான காணல்களுடன் இதேபோல இன்னும் விசித்திரமான மர்மமான விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள நமது வேர்தடியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.